Typical. அறிவிக்குமாறு கட்டளை. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் இலக்கம் 35 போனட்டில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி பணம் மோசடி செய்தமை சம்பந்தமாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றால் வழக்கு இலக்கம் MC/151/PC/12 உடைய வழக்கில் 2024/12/11 தேதியிலிருந்து சிறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினத்திலிருந்து இதுவரை வழக்கிற்கு சமூகம் அளிக்காமல் தலைமறைவாகியுள்ளதாக அறிக்க முடிகின்றது. அதனால் இவ் நீதிமன்றத்தில் தோன்றுமாறான பிரகடனம் காட்சிப்படுத்தப்பட்ட தினத்திலிருந்து 30 நாட்களுக்கு மேற்குறித்த பெயர் குறிப்பிடப்பட்ட நீர் 2026/4/29 தேதி முதல் யாழ்ப்பாணம் கௌரவ நீதிமன்றத்திலோ அல்லது யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் போலீஸ் நிலையத்தில் தோன்றுமாறு 1979 ஆண்டில் 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை 61 ஆ பிரிவின் கீழ் பிரகடனம் செய்யப்படுகின்றது. அவ்வாறு முற்படாத சந்தர்ப்பத்தில் மேலே பெயர் குறிப்பிடப்பட்ட தங்களுக்கு சொந்தமான அசைவுள்ள அல்லது அசைவற்ற ஆதனங்களை மேற்குறித்த சட்டத்தின் 61ஆம் பிரிவின் கீழ் கைப்பற்றப்படும் என பிரகடனம் செய்கிறேன். நீதவான் நீதிமன்றம் யாழ்ப்பாணம். නිවන නියෝගය විදේශ රැකියාවක් ලබා දෙන බවට පොරොන්දු වී මුදල් වංචා කිරීම සම්බන්ධයෙන් 2004/12/11 වන දින අංක 35 භුවනේශ්වරී අම්බාල් පාර 06/18/22/58 වී එරෙහිව යාපනයේ මහේස්ත්‍රාත් අධිකරණය විසින් අත්අඩංගුවට ගැනීමේ විවෘත වරින්තුවක් නිකුත් කර ඇත. 27/15/1 නඩුව සම්බන්ධයෙන් එදින සිට ඔහු නඩුවට පෙනී නොසිට පලා ගොස් ඇති බව දැනගන්න ලැබේ. එබැවින් ඉහත නම් සඳහන් පුද්ගලයාට 1979 අංක 15 දරන අපරාධ නිදා සංග්‍රහයේ 61 වන වගන්තිය යටතේ මෙම අධිකරණයේ පෙනී සිටීමේ දැන්වීම් ප්‍රදර්ශනය කර දින සිට දින 30ක් ඇතුළත 2026/4/29 වන දින හෝ ඊට පෙර ගරු අධිකරණය ගරු යාපනයේ අධිකරණය හෝ යාපන විශේෂ අපරාධ විමර්ශන අංශයේ පොලිස් ස්ථානයේ ඉදිරියේ පෙනී සිටින ලෙස මෙන් නියෝග කර නුලැබේ. එසේ කිරීමට අපොහොසත් වුවහොත් ඉහත නම් සඳහන් පුද්ගලයන්ට චංචල හෝ නිශ්චල දේපල ඉහත පනතේ 61 වන වගන්තිය යටතේ ප්‍රාසන්තක කරන බව මේ ප්‍රකාශ කරමි. அறிவித்தல் 1979 ஆண்டில் 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை 61 பிரிவின் கீழ் நீதிமன்றத்தில் தோன்றுமாறு கட்டளை. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இலக்கம் 30 பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்தமை சம்பந்தமாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு இலக்கம் MC/171/PC/12 உடைய வழக்கில் 2024/12/11 தேதியிலிருந்து சிறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
அன்றைய தினத்திலிருந்து இதுவரை வழக்கிற்கு சமூகம் அளிக்காமல் தலைமறைவாகியுள்ளதாக அறிய முடிகின்றது. அதனால் இவ் நீதிமன்றத்தில் தோன்றுமாறான பிரகடனம் காட்சிப்படுத்தப்பட்ட தினத்திலிருந்து 30 நாட்களுக்குள் மேற்குறித்த பெயர் குறிப்பிட்ட நீர் 2026 நாள் 29ஆம் தேதிக்கு முதல் யாழ்ப்பாணம் கௌரவ நீதிமன்றத்திலோ அல்லது யாழ்ப்பாண விசேட குற்ற விசாரணை பிரிவு அதாவது SCIB போலீஸ் நிலையத்தில் தோன்றுமாறு 1979ஆம் ஆண்டில் 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை 61 பிரிவின் கீழ் பிரகடனம் செய்யப்படுகின்றது. இவ்வாறு முற்படாத சந்தர்ப்பத்தில் மேலே பெயர் குறிப்பிடப்பட்ட அந்த தங்களுக்கு சொந்தமான அசைவுள்ள அல்லது அசைவற்ற ஆதனங்களை மேற்குறித்த சட்டத்தின் 61 பிரிவின் கீழ் கைப்பற்றப்படும் என்று பிரகடனம் செய்கிறேன். நீதவான் நீதிமன்றம் யாழ்ப்பாணம். அறிவித்தல் சத்தியசீலன் கடற்கரை வீதி பாசையூர் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற வழக்கிலக்கம் 85/85/24 வழக்கில் திறந்த பணியாளக்கூடிய நபர் தொடர்பான அன்பின் பிரகடனம். மேற்படி பெயர் குறிப்பிட்ட நீர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற வழக்கிலக்கம் MC/85/PC/24 எனும் வழக்கிற்கு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத காரணத்தினால் இந்த நீதிமன்றம் நமக்கு திறந்த பிடியாணை பிறப்பித்துள்ளது. இப்பிடியாணைக்கு எதிர்வரும் 2026 3/11ஆம் தேதி 30 நாட்களுக்குள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்திலோ அல்லது யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலோ காலை 9 மணி முதல் மாலை 5 மணிக்கு நடைபெற்ற காலத்தில் சோகமான 1975ஆம் ஆண்டில் 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை 62ஆம் பிரிவில் நமக்கு எதிராக பிறப்பிக்கப்படுகிறது. இக்கட்டளையை மீறும் பட்சத்தில் 1979ஆம் ஆண்டில் 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை பிரிவு 61 அமலாக உமக்கு சொந்தமான அசைவு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக வழக்கு தவணைகளின் போது ஆயராகாத சந்தேக நபர்களுக்கு எதிராக விசேட நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 30 நாட்களுக்குள் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகாதபடின் சந்தேக நபர்களின் அசையும் அசையா சொத்துக்களை முடக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதற்கான கட்டளைகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தலைமையக போலீசார் மற்றும் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் ஆகியோர் சகிதம் குறித்த அறிவித்தல்கள் சந்தேக நபர்களின் வீடுகளில் காட்சிப்படுத்தப்பட்டது.